Taste the Daily. அரசு பள்ளிகள் அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது, வேணா நீ டியூஷன் வச்சு படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அரசுமே இதைத்தான் வலியுறுத்துறாங்களா? எங்கனால இதைத்தான் பண்ண முடியும் அப்படிங்கறதான் அவங்களுடைய செயலால உணர்த்திக்கிட்டு இருக்கா அரசு? ஆமா, இப்போ இவ்வளவு சர்வசாதாரணமா பேசுறாங்க பாருங்க. அதாவது ஏழை மாணவர்களுடைய படிப்பு அப்படிங்கிறத பத்தி பேசும்போது குறிப்பிட்ட அளவுக்கு அந்த பெற்றோர்கள் வந்து கல்வி அறிவு குறைவானவர்களாகத்தான் இருப்பாங்க. அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள் போல அவங்க பெற்றோர் சொல்லி தரணும் அல்லது டியூஷனுக்கு போய்க்கணும் அப்படின்னு பேசுறது எந்த நான் சொல்லலாமா? இல்ல, அதற்கு இன்னொரு வடிவம் என்னைக்குமே அதை சொன்னதில்லை எந்த அரசு. இல்ல, அதற்கு இன்னொரு அதாவது இங்க பிரைவேட்டா ஆக்கணும் அப்படிங்கறதுல அதுவும் உள்ள வருது. சரி, அதை விடுங்க. பெற்றோர் சொல்லி தரணுங்கிறதே ஒரு தவறான ஒரு இதுதான். பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு சகோதரர் சோமசுந்தரம் அவர்களும் பேசும்போது நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. காசிநாத பாரதி அவர்கள் நிறைய கருத்துக்கள் பள்ளிக்கூடத்தை பத்தி சொன்னோம். இதுல மிகப்பெரிய கொடுமை பீகாரை விட உத்தரப்பிரதேசத்தை விட நம்ம பின்னாடி போயிட்டோங்கிற ஒரு ஆதங்கத்துல உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் இல்லமா, பீகாரை விட 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானதுல பீகாரை விட நம்ம பின்னாடி இருக்கணும். இந்த நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லா ரிப்போர்ட்டுமே எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுல நம்ம பின்னாடி தான் இருக்கோம். 11.6 இருந்து 4.7க்கு போயிட்டோம். பீகார் 12.3 இருந்து 12.9க்கு போயிருக்கு. குறைவாக இருந்தாலும் அதிகமா இருக்கு. ஆனா நம்ம 11.6 இருந்து 4.7க்கு குறைவா வந்திருக்கோம். அப்ப அந்த அளவுக்கு அந்த ஆதங்கமும் அந்த ஒரு மன உளைச்சலுமே இங்க இப்ப அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு செய்தியை கேள்விப்படும் போது இது கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்றாரு? ஸ்கவுட்ஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறாரு. விளம்பரத்துக்காக வந்து என்ன விளம்பரத்தை தேடலாம். இது குறித்து உதயநிதி அவர்கள் பேசும்போது நான் வந்து ஆச்சரியப்பட்டு போனேன். இந்த மாதிரி வந்து கைடு ட்ரெஸ் போட்டு அந்த ட்ரெஸ் அந்த உடை அந்த சீருடையை போட்டு நிற்கும் போது மாணவர் மாதிரியே இருந்தாரு. என்ன ஒரு அமைச்சர்! இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் நாங்க கேட்கல. அடிப்படையாக இன்னைக்கு ஓராசிரியர் பள்ளி இருக்கு, பள்ளிக்கூட மாணவர்களுடைய கற்றல் திறன் குறைவாக இருக்கு. இதற்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அவர்களுடைய நிலையை எப்படி உயர்த்த போறீங்கிறத பத்தி நாங்க பேசுறோம். என்னன்னா, ஒண்ணு குறை சொல்லலாம், மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படிங்கிற ஒரு குறைய வைக்கலாம். ஆனா அதுவும் அங்க இல்ல. 80% 90% வரை மாணவர்களுடைய வருகை பதிவு முழுமையாக அரசு பள்ளிகள்ல இருந்திருக்கு. அப்ப பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வராங்க. ஆனால் ஒரு அரசால ஒரு நல்ல கல்வியை மாணவர்களுக்கு கொடுக்க முடியலன்னா இங்க தவறு யார் மேல இருக்கு? இந்த தவறை ஏன் ஏத்துக்க மறுக்கிறீங்க? எதற்கு கண்டதை பேசுறீங்க? நீங்க பேசுறது அப்படிங்கிறது இன்னைக்கு நகைச்சுவையாக நாங்க சிரித்தாலும் கூட மனதால அழுகிறோம். ஏன்னா 60% பேர் இன்னைக்கு தமிழகத்துல அரசு பள்ளிகளை நம்பிதான் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு கழித்தல் தெரியல, வகுத்தல் தெரியல, ஆங்கிலம் படிக்க தெரியல, தமிழ் படிக்க தெரியல. இது மாதிரி மொழி பாடத்திலையும் வீக்கா இருக்காங்க, அறிவியல் பாடத்திலையும் வீக்கா இருக்காங்கன்னா நாளைக்கு அவர்களுடைய அடுத்த நிலை ஒரு பொருளாதாரத்துல முன்னேறணும்னா கல்வியில முன்னேறினாதான் பொருளாதாரத்துல முன்னேற முடியும். விவரத்தை எல்லாம் எப்படி நம்புறதுன்னு இருக்கு. ஏன்னா திமுக அரசு போடக்கூடிய விளம்பரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல எல்லாம் நான் முதல்வன் திட்டத்துல படித்த குழந்தைங்க எல்லாம் இங்கிலீஷ்ல சரளமா பேசுறாங்க பாருங்க, நாங்க காம்படிஷன் போட்டிகள்லாம் நடத்துறோம், அதுல எந்த அளவுக்கு பசங்க எல்லாம் பேசுறாங்க பாருங்க அப்படின்னு அந்த விளம்பரத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கே. சார், ஒட்டுமொத்த பள்ளிகளும் மோசமா இல்ல சார். ஒரு சில பள்ளிகள் தான் அந்த மாதிரி இருக்கு. அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டேன். அவங்கள்ட்ட கேட்டீங்க. இவ்வளவு நேரம் இவ்வளவு அரிய பேர் நான் பேசும்போது மட்டும் அவங்க நானும் உங்க சார்பிலே சொல்றேன். எல்லா பள்ளிகளையும் நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரே மாதிரி நம்ம நினைக்க முடியாது. மாநகரங்கள்ல பள்ளிகள் இருக்கு. அந்த பள்ளிகளோட தரம் அப்படிங்கிறது இது இப்ப இந்த ஆட்சியில இல்ல, கடந்த ஆட்சி காலத்துல இருந்து நல்ல முறையில தான் இருக்கு. இத வந்து நாம இன்றைக்கு நடந்ததாக நாம நினைக்க வேண்டாம். எல்லா தரமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லல. இங்க என்ன பிரச்சனைனா கிராமப்புறங்கள்ல நாம என்ன சொல்றோம், ஒரு மாணவர் பாதிக்கப்பட்டாலும் அந்த கல்விங்கிற இடத்துல பாதிப்பு தான் எடுத்துக்க முடியுமே தவிர அதுல எத்தனை சதவீதம் பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க, எத்தனை சதவீதம் பேர் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்ல. இப்ப குறிப்பிடும் போது சகோதரர் சொன்னாங்க ஒரு அருமையான கருத்து. அதாவதுங்க, ஒரு வகுப்புல ஒரு 10 மாணவர்கள் ஒரு 50 பேர் இருக்க இடத்துல 10 பேருக்கு படிப்பு வரலன்னா அது மாணவரோட கவனக்குறைவு, மாணவருக்கு கற்றல் திறன் குறைவா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே இது 50 பேர் உள்ள இடத்துல 30 பேருக்கு மேல படிக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல மாணவர்கள் மேல எந்த பிழையும் கிடையாது. அப்ப அதிகாரிகள் போட்டு இவங்க சரியாக சொன்னாங்க, அதிகாரிகளை நீங்க முடுக்கி விட்டு அதிகாரிகளை நீங்க ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த வகுப்பு எந்தெந்த ஆசிரியர் எப்படி இருக்காங்க நீங்க பண்ணணுமா இல்லையா? இதை நீங்க டாஸ்மாக்கு பண்றீங்கல்ல. இப்ப கூட பொங்கலுக்கு மது விற்பனை குறைவாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே உடனடியாக கூட்டத்தை கூட்டுறான்னு சொல்றீங்க. ஏன், எதனால, எப்படி இந்த வருமானம் எப்படி குறைவாக ஆனிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்துறீங்க. அவர்களுக்கு நீங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றீங்க. இதை எப்படியாவது புத்தாண்டுக்கு நீங்க ரீச் ஆயிடணும், பொங்கலுக்கு ரீச் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் பண்றீங்கல்ல. அதை ஏன் உங்களுக்கு அரசு பள்ளிகளுக்கு நிச்சயமாக இத்தனை சதவீத மதிப்பெண் எடுத்தே ஆகணும், அப்படி எடுக்கலனா உங்க வேலைக்கு ஆபத்துன்னு கூட சொல்லலாம். அதுல ஒண்ணும் தவறு இல்லையே.
நீங்க உங்களோட நான் என்ன சீண்ட முடியாது என்ன தீண்ட முடியாதுலாம் பேசுறீங்கல்ல, அந்த வசனங்களை எல்லாம் உங்க அரசை சரியாக வழிநடத்துவதற்காக உங்க அமைச்சர்கிட்ட பேசுங்க. திரு அன்பில் மகேஷ் அவர்களிடம் கூறுங்க. இதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறையோட நிலை என்ன, இன்னைக்கு ஒருத்தர் 2 பேர் சொல்லி இந்த ஆய்வு முடிவுக்கு வரல. இது நிர்வாகம் பண்ணாம விட்டது அவருடைய குறைபாடா இல்ல அதிகாரிகள் சரியா இல்லாம மெத்தன போக்கோடு இருக்கிறாங்க அப்படின்னு தான் அதை பார்க்கணுமா? இது எப்படி எடுத்துக்கிறது? நீங்க அதிகாரிகள் அப்படின்னு சொன்னா சென்ற ஆட்சியிலும் இதே அதிகாரிகள் தான் இருந்தாங்க. இப்ப நம்ம ஆய்வுப்படி சொல்லும்போது 2018க்கு முன்னதாக 2012 இருந்து 2018 வரைக்கும் இருந்த நிலை 2022, 23, 24 இல்ல. அதனாலதான் இவ்வளவு ஆதங்கமா நாம பேசுறோம். இது எந்த நிலையா இருக்குன்னு ஒப்பிடுறாங்கன்னா 2012க்கு முன்பு, அதாவது சென்ற திமுக ஆட்சியில எந்த நிலையில அரசு பள்ளிகள் இருந்ததோ அதே நிலைக்கு பின்தள்ளப்பட்டிருக்குன்னு தான் இங்க ஆய்வு சொல்லுது. அப்ப இன் பிட்வீன்ல அங்க ஆட்சியாளர்கள்னாலதான் அதிகாரிகள் வேறு விதமாக செயல்படுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குல்ல. இங்க கேள்வி கேட்காததால அவங்களும் அப்படியே மெத்தனமா இருக்கிறாங்க. ஆமா, இங்க கேள்வி கேக்குறாங்களா அல்லது வேற என்ன கேள்வி கேக்குறாங்கங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இங்க எல்லாரையுமே வர்க் பண்ண வைக்கிறாங்க. முக்கியமான விஷயத்தை இவர் சொன்னாரு, டீச்சர்ஸ் பிரஷரைஸ் பண்றாங்க. அததான் சொல்ல வர்றேன். வர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா அந்த வர்க்கோட ரிசல்ட் மாணவரோட அறிவை மேம்படுத்தணும்ங்கறதா இல்ல. அவர்களுக்கு தேவையில்லாத அனாவசியமான வேலைகளை எல்லாம் கொடுத்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி இரவு 12-1 மணி வரைக்கும் கூட ஆசிரியர்களை வேலை வாங்கணும், அப்படி சம்பளம் கொடுக்கிறோம், அதிகமான சம்பளம் கொடுக்கிறோம்னு சொன்னாரு பாருங்க. அதை மட்டுமே மனசுல வச்சு திமுக செயல்படுவது மிகவும் வேதனையான ஒன்று. மிக மிக வேதனையான ஒன்று. உங்களுக்கு சரியான முறையில அரசு நிர்வாகத்தை செய்ய முடியாம நாங்க சம்பளம் நிறைய கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதோ அல்லது வேறு வேறு பணிகளை கொடுத்து அவங்களை டைவர்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை டெவலப் பண்ணாம வச்சுட்டீங்களா அப்படிங்கறத டவுட். நான் தான் கிளியரா சொல்றேன். இந்த பீரியட்ல அதிமுக காலத்துல அவர்களால சரியா கொண்டுட்டு போக முடிந்தது, இப்ப ஏன் முடியல இந்த நிலை? இது ஒரு பெரிய ஒரு குழு ஆய்வு. இந்த ஆய்வுங்கிறது ஒவ்வொரு கிராமப்புறத்திலிருந்தும் குறைந்தபட்சம் 20 பிள்ளைகள்கிட்ட நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில தான் இந்த முடிவு வெளியாயிருக்கு. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் யூட்டன் போட்டு அந்த அறிவிப்பை மறுபடியும் மாத்துவாங்க, மறுபடியும் ஒரு அறிவிப்பு வரும், மறுபடியும் அதை மாத்துறது. இதே மாதிரி தான் அந்த ஒரு குளறுபடியான நிலையிலேயே தான் இந்த பள்ளி கல்வித்துறை வச்சிருக்காங்களா? ஏன், அதுக்கு என்ன காரணம்? அதுதான், அதாவது திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நீங்க பள்ளி கல்வித்துறை கொடுக்கப்பட்டது தவறுன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு. இப்ப என்னை போன்ற நான் ஆரம்ப கட்டத்துல இருந்தே பாக்குறேன், ஒரு பள்ளி சீருடையா இருக்கட்டும், அந்த சீருடைய முன்னதாக ஏற்பாடு செய்யணும்னு கூட இல்ல. பிள்ளைகளுக்கு காலதாமதம், அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை கூட நீங்க தாமதமாகத்தான் கொடுக்குறீங்க. அப்ப அவர்கிட்ட ஒரு நிர்வாக திறன் இல்ல. அவர் ரசிகர் மன்றத்தோட தலைவரா இருந்தாரு, இப்பதான் சினிமாவை விட்டுருக்காங்க. இதற்கு முன்னதாக அவரோட முக்கியமான பணியை எந்த படம் வரும், எதுக்கு போஸ்டர் ஓட்டலாம், எதுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு போலாம். அமைச்சர் ஆயிட்டார்ல, அது எதுக்கு? இல்ல, இப்ப அமைச்சராக இருக்கும் போதும் இருந்தாரு, அமைச்சராக இருக்கும் போதும் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தாரு. என்னோட பிள்ளைகள் கூட அதை பார்த்துட்டு இவர் தானே பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னு போஸ்டர் பார்த்து காமிச்சாங்க. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இருந்தாரு. இவருடைய ஒட்டுமொத்தமான பணிகள் அப்படின்னு பார்த்தா உதயநிதி அவர்களை இம்ப்ரெஸ் பண்றது மட்டும்தான் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களை இம்ப்ரெஸ் பண்றது இல்ல, மக்களை இம்ப்ரெஸ் பண்றது கிடையாது. அப்படி மக்களை இம்ப்ரெஸ் பண்ணலைன்னா என்ன மாதிரியான நிலைமைக்கு திமுக ஆளாகும்? இதே மாதிரி பள்ளி கல்வித்துறையை பாழாக்கிக்கிட்டு இருந்தா திமுகனுடைய நிலை என்ன அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமா. கர்மவீரர் காமராசர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவர்கள் எல்லாம் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மிக சிறப்பாக செயல்பட்டாங்கன்னு சொல்றதுக்கு நாம சிறப்பான ஒவ்வொரு விஷயத்தை சொல்லலாம். சத்துணவு சொல்லலாம், 7.5% இடஒதுக்கீடு முன்னாள் முதல்வர் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். இது மாதிரி ஏதாவது ஒன்றை திமுக இந்த 4 வருஷம் நெருங்க போகுது செய்திருக்கிறார்களா அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. அதுக்கான பதிலையும் நம்ம கேட்போம். ரொம்ப சுருக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல அடிப்படையாக என்னென்ன இல்லங்கிறது எல்லாமே தெளிவா சொல்லியாச்சு. கழிப்பறை வசதி இல்ல, அவர்களுக்கான தொழில்நுட்ப கருவிகள், அந்த சயின்ஸ் டீச்சர்ஸ் இல்ல, தலைமை ஆசிரியர்கள், இது எல்லாமே வேதனை. முக்கியமா அரசு பள்ளிக்குள்ள புகுந்து ஒரு டீச்சரை கழுத்தை வெட்டினது கூட மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும் இல்ல. இன்றைக்கு கூட திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில மலத்தை வீசி எறிஞ்சிட்டு போன ஒரு காட்சியை கூட, வகுப்பறைக்குள்ள மலத்தை வீசி எறிஞ்ச காட்சியை கூட பார்த்தோம். இதெல்லாம் தொடர்ச்சியாக இந்த திமுக ஆட்சியோட அவலமாகத்தான் நம்ம பார்க்கணும். பள்ளி கல்வித்துறை எப்படி தனியாருக்கு ஈக்குவலா இல்ல, அதை விட ஒரு படி அதிகமாக இவங்க நல்லா நடத்த வேண்டிய ஒரு துறை தான் பள்ளி கல்வித்துறை. அரசு பள்ளியில படித்த மாணவர்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்கிறத எடுத்துக்காட்டா சொல்லணும். ஆனா இன்றைக்கு போதை, அதாவது மது அறிந்து விட்டு வகுப்புக்கு மாணவன் வர அளவுக்கு இன்னைக்கு பின்தள்ளப்பட்டிருக்காங்க. அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா ஆட்சியாளர்கள் தான் காரணம்.
இந்த ஆட்சியாளர்கள் சரியான முறையில நிர்வாகம் செய்ய தெரியாம முழுக்க பூஜ்யம், இந்த துறை வந்து பூஜ்யமா போயிட்டு இருக்கிறது. அடுத்த தலைமுறையே பாதிக்கும்ங்கறத புரிஞ்சுக்காம ஒரு சீரியஸ்னஸ் இனிமேலாவது அந்த சீரியஸ்னஸோட அரசு இருக்குமா, இதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்களா, புரிஞ்சு இத நடந்துக்கணும். அப்படி அவங்க தன்னை மாத்திக்கல அப்படின்னா மக்கள் மாத்திரக்கு தயாரா இருப்பாங்க. அதையும் நம்ம மக்கள் கையிலே விட்டுலாம். அரங்கு